Hi friends, என்னோட நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து சார் முன்னாடி நீங்கள் ஒயிட் போர்டில் நடத்துனீங்கல்ல இந்த மாதிரி எழுதி போட்டு நோட்ஸ் கொடுத்து அது மாதிரி நடத்துங்க எங்களுக்கு அந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த ஒயிட் போர்டில் தான் நோட்ஸோட நம்ம கிளாஸ் எடுக்க போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிஜிஆர் பிளான் க்ரோத் ரெகுலேட்டர்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் 5 இருக்கு இல்லையா? ஆக்சின், ஜிப்ரலிக் ஆசிட், அதுக்கப்புறம் சைட்டோகைனின், எத்திலின், அப்சிசிக் ஆசிட், இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன இப்போ நம்ம என்ன இந்த வீடியோவில் சொல்கிறோமோ அதுக்குள்ளேருந்து தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, போர்டு எக்ஸாமாக இருந்தாலும் சரி. ஸோ கடகடன்னு பார்த்துடலாம். ஆக்சின் வந்து 2 டைப் இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு ஆக்சின் பார்த்துடலாம். ஆக்சினில் 2 டைப்ஸ். ஒன்று நேச்சுரல் ஆக்சின், இன்னொன்று வந்து ஆர்டிஃபிஷியல் ஆக்சின். நேச்சுரல் ஆக்சினுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்பாங்க. ஐஏஏ, ஐபிஏ, இண்டோல் அசிட்டிக் ஆசிட், இண்டோல் பியூட்டிரிக் ஆசிட். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீஃபிக்ஸில் ஸ்டார்ட் ஆகிறது இண்டோல்னு ஆரம்பித்தா நேச்சுரல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஆர்டிஃபிஷியல் அப்படிங்கிறத சிந்தட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து நாப்தலின் அசிட்டிக் ஆசிட், 2,4-டைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட்னு 2 இருக்குது. இதில் 2,4-டைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட் இருக்கு இல்லையா? இதை வந்து அக்ரிகல்ச்சர்லேயும் ஹார்டிகல்ச்சர்லேயும் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஏன்? இப்போ வந்து அக்ரிகல்ச்சரில் அதிகமாக நம்ம விளைவிக்கிறது எது? மோனோகாட் கிராப்ஸ் தான் வரும். ரைஸ், வீட், கம்பு, சோளம், மெய்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இது எல்லாமே மோஸ்ட்லி மோனோகாட்டாக இருக்கும். இந்த மோனோகாட்னா ரைஸ் ஃபீல்டில் டைகாட் பிளான்ஸ், எனக்கு தேவையில்லாத வீட்ஸ், ஹெர்ப்ஸ் வந்துச்சுன்னா நான் போடுற ஃபர்டிலைசர் பூரா அது உறிஞ்சிக்கும், எல்லா தண்ணியையும் அதை அப்சார்ப் பண்ணிக்கும், அது நல்லா ஜம்முன்னு வளர்ந்து நிற்கும், என்னோடய க்ராப்ஸ் எல்லாம் சூம்பி போயிடும், எனக்கு விளைச்சல் குறைஞ்சி போயிடும். அதுக்காக நான் என்ன பண்ணணும்? அந்த டைகாட் வீட்ஸ் எல்லாம் கொல்லணும். நான் ஏக்கர் கணக்கில் பயிரிட்டுருக்கேன், ஒன்றா போய் பிடுங்கிட்டு இருந்தால் விடிஞ்சிடும். அதனால் இந்த 2,4-டைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட் அப்படி தெளிச்சு விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், டைகாட் வீட்ஸ், தேவையில்லாத டைகாட்லிடனஸ் ஹெர்ப் வீட்ஸ், தேவையில்லாத செடிகளை போய் அது அழிச்சிடும். மோனோகாட் செடி, அந்த ரைஸோ வீட்டோ, அது நல்லா ஜம்முன்னு மெய்ஸோ நல்லா வளர்ந்துடும். ஸோ அது அதிகமாக அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சரில் 2,4-D யூஸ் பண்ணாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து ரூட்டிங்கை இனிஷியேட் பண்ணுறது. கேலஸ்ங்கிறது அன்டிஃப்ரென்ஷியேட்டட் மாஸ் ஆஃப் டிஷ்யூ. அது வந்து டிஷ்யூ கல்ச்சரில் சிங்கிள் செல்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிறது. அந்த கேலஸில் ரூட்டை இனிஷியேட் பண்ணுறது, இந்த கீ டேர்ம் பாருங்கள், இனிஷியேட், தூண்டி விடுறது, முதல்ல அது ரூட்டை ஃபார்ம் பண்ணுறது, ஆரம்பித்து வைக்கிறது, அதை தான் நம்ம வந்து இனிஷியேட்ஸ் ரூட்டிங்னு சொல்கிறோம். ஸோ கேலஸில் ரூட்டிங்கை இனிஷியேட் பண்ணுறதுக்கு ஆக்சின் வேணும். அதுக்கப்புறம் லேட்டர் அந்த ரூட்டிங்கை ப்ரொமோட் பண்ணுறது யாருன்னா எத்திலின். இந்த இடத்துல எத்திலின் ஆக்சினுக்கு இடையில இருக்கக்கூடிய தொடர்பையும் அந்த கீ டேர்மையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்ளவரிங் இன் பைனாப்பிள், இதுக்கு உல்டா. ஃப்ளவரிங் இன் பைனாப்பிள் இஸ் இனிஷியேட்டட் பை எத்திலின், ப்ரொமோட்டட் பை ஆக்சின். ஸோ இனிஷியேட்டட் பைன்னு கொஷினில் கேட்குறாங்களா? ஆன்சர் எத்திலின். ப்ரொமோட்டட் பைன்னு கேட்குறாங்களா? ஆக்சின். எதுக்கு? ஃப்ளவரிங் இன் பைனாப்பிளுக்கு. கேலஸில் ரூட்டிங்கை இனிஷியேட் பண்ணுறது யார்? ஆக்சின். லேட்டர் ரூட்டிங்கை ப்ரமோட் பண்ணுறது யார்? எத்திலின். இதெல்லாம் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரூட்டிங்கை ப்ரமோட் பண்ணுறது ஆக்சின். இதில் கட்டிங் இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கட்டிங்கில் ரூட்டிங்கை ப்ரமோட் பண்ணுறது ஆக்சின். ஜைலம் டிஃப்ரென்ஷியேஷனுக்கும் ஆக்சின் ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தினோகார்பியை இன்டியூஸ் பண்ணுது. பார்த்தினோகார்பினா என்ன? சீட்லெஸ் ஃப்ரூட். நம்ம சாஸ் ஆகட்டும், தக்காளி சட்னி ஆகட்டும், நிறைய சாம்பார் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே தக்காளி யூஸ் பண்ணுறோம். ஸோ தக்காளியில் சீட்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா அதோட வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதோட மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் சீட்லெஸ் டொமேட்டோவுக்கு நமக்கு ஆக்சின் யூஸ் பண்ணுறோம். அதை பார்த்தினோகார்பி அப்படின்னு சொல்கிறோம். இட் ப்ரமோட் எபிக்கல் டாமினன்ஸ். எபிக்கல் டாமினன்ஸ்னால் என்ன? ஒரு செடி இப்படி இருக்குன்னா லீஃப், அதாவது அந்த செடியோட டிப்பில் தான் ஆக்சின் அதிகமாக இருக்கும். ஸோ செடி தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே போகிறதுக்கு, நீளமாக வளர்ந்துட்டு போகிறதுக்கு ஆக்சின் ஹெல்ப் பண்ணும். பிரான்ச்சஸ், அதை வந்து நம்ம ஆக்சிலரி பட் அப்படிமோ. இந்த ஆக்சிலரி பட்ஸ் வளர்கிறத ஆக்சின் வந்து இன்ஹிபிட் பண்ணிடும். ஸோ அப்படி இன்ஹிபிட் பண்ணுறதுனால உயரமாக ஒரு செடி வளர்ந்துட்டு போகும். ஒருவேளை டீகேப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிப்பை ரிமூவ் பண்ணிட்டா ஆக்சிலரி பட் நிறைய பிரான்ச்சஸ் நிறைய வந்துடும். டெக்னிக்கலி நம்ம ஆக்சினை ரிமூவ் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ ஆக்சின் ப்ரொமோட்ஸ் எபிக்கல் டாமினன்ஸ். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மேபி நம்ம சைட்டோகைனின் அப்ளை பண்ணும்போது நீங்கள் எபிக்கல் பட்டை ரிமூவ் பண்ணாமையே ஆக்சிலரி பட், எபிக்கல் பட்னா டிப்பில் இருக்காது, ஆக்சிலரி பட்னா சைடில் இருக்காது. ஸோ பிரான்ச்சஸும் நிறைய வர வைக்கணும். எபிக்கல் பட்டையும் நான் வந்து கட் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சைட்டோகைனின் அப்ளை பண்ணிங்கன்னா பிரான்ச்சஸும் வந்துடும். ஸோ இதெல்லாம் நம்ம ஆக்சின் பற்றி ஞாபகம் வச்சுக்கணும். ஜிப்ரலிக் ஆசிட் ஷார்ட்டாக GA அப்படின்னு சொல்லுவோம்.
ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஜிப்ரலிக் ஆசிட் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. GA1, GA2, GA3ன்னு அதுக்கு நேம் வச்சுருக்காங்க. இதில் எக்ஸ்டென்சிவ்லி ஸ்டடீடு ஜிப்ரலிக் ஆசிட் எது, அதிகமாக பயன்பாட்டில் இருக்கிற ஜிப்ரலிக் ஆசிட் எதுன்னா ஜிப்ரலிக் ஆசிட் 3. சரி, இதோட ஃபங்க்ஷன் தான் இப்போ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். சரி, ஜிப்ரலிக் ஆசிட் அப்படிங்கிறது ஆன்டகோனிஸ்ட் டு அப்சிசிக் ஆசிட். அப்சிசிக் ஆசிட்க்கு ஆன்டகோனிஸ்டாக ஜிப்ரலிக் ஆசிட் இருக்குது. இது அதிக தடவை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. ஆன்டகோனிஸ்ட்னா இவருக்கு ஆப்போசிட்டாக இவர் இருப்பார், இவருக்கு ஆப்போசிட்டாக இவர் இருப்பார். ஸோ ஜிப்ரலிக் ஆசிடோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்மன்சியை பிரேக் பண்ணுறது. டார்மன்சினா என்ன, உறக்க நிலை. ஒரு பட்டு மொட்டோ அல்லது ஒரு சீடோ ஜெர்மினேட் ஆகாமல் அப்படியே இருக்கிறது. அதில் ஜிப்ரலிக் ஆசிடை போட்டால் அது ஜெர்மினேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஜிப்ரலிக் ஆசிட் breaks dormancy and promotes germination of seeds and buds. அதே அப்சிசிக் ஆசிட் இருக்குது பார்த்தீங்களா, அது சீட் அண்ட் பட் டார்மன்சியை ப்ரமோட் பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம், உறக்க நிலையை அதிகப்படுத்தும். ஒரு பட்டில் அப்சிசிக் ஆசிட் இருக்குன்னா அது முளைக்கவே முளைக்காது. சீடில் அப்சிசிக் ஆசிட் இருக்குன்னா அது ஜெர்மினேட் ஆகவே ஆகாது. இதுக்கு ஆப்போசிட் ஜிப்ரலிக் ஆசிட், ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஜிப்ரலிக் ஆசிட்னா போல்ட்டிங் அண்ட் மால்ட்டிங். மால்ட்டிங் அப்படின்னா என்ன, ஸ்டார்ச்லேருந்து மால்டோஸ் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸ்டார்ச்லேருந்து மால்டோஸ் தயாரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த ப்ராசஸை நம்ம மால்ட்டிங் அப்படிம்போம். இப்போ பிவரேஜஸ் சொல்கிறோம் இல்லையா, ஆல்கஹாலிக் பிவரேஜஸ், அதிலலாம் ரா மெட்டீரியலாக ஸ்டார்ச்சை போட்டுட்டு அதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சீட்ஸ் எல்லாம், பார்லி சீட்ஸ்லாம் இருக்குன்னா அந்த பார்லி சீட்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆனதுக்கு அப்புறம் தான் அதை வந்து என்ன பண்ணுவாங்க, பிவரேஜஸ் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஜெர்மினேட்டிங் த சீட்ஸ் ஆஃப் அந்த பார்லி அதெல்லாம் ஜெர்மினேட் பண்ண வைக்கிறதுக்கு நமக்கு ஜிப்ரலிக் ஆசிட் ஹெல்ப் பண்ணுது. அதை மால்ட்டிங் ப்ராசஸ் அப்படிம்பாங்க. பிவரேஜஸ் இண்டஸ்ட்ரியில் அதிகமாக பயன்படுது. அடுத்து போல்ட்டிங்னா என்ன, இலாங்கேஷன் ஆஃப் இன்டர்நோட்ஸ். இன்டர்நோடு இருக்குன்னா என்ன அர்த்தம், ஒரு நோடுக்கும் இன்னொரு நோடுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை இன்டர்நோடும்போம். இந்த இன்டர்நோடு இலாங்கேட் ஆகி அதுக்கப்புறம் ஃப்ளவரும் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் போல்ட்டிங். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஜிப்ரலிக் ஆசிட். கிரேப் ஸ்டாக்கில் அந்த இலாங்கேஷன் ஆஃப் இன்டர்நோட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் கிரேப்ஸ் இன்டர்நோட்ஸ் இலாங்கேட் ஆகிறதுனால அதிகமான கிரேப்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஈல்டு வில் பி இன்க்ரீஸ்ட், விளைச்சல் அதிகரிக்கும். சுகர் கேன்லேயும் இலாங்கேஷன் ஆஃப் இன்டர்நோடு இருக்கிறதுனால சுகர் கேன் உடம்பு ஃபுல்லாக சக்கரை தான். அப்போது ஒரு ஏக்கருக்கு 20 டன்ஸ் வரைக்கும் அதோட விளைச்சலை அதிகப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பர் ஏக்கருக்கு 20 டன்ஸ் சுகர் கேன் ஈல்டை அதிகப்படுத்துது ஜிப்ரலிக் ஆசிட். அது மட்டும் இல்லாமல் ஷேப் ஆஃப் ஆப்பிள், அதை வந்து ஆப்பிளோட ஷேப்பை இலாங்கேட் பண்ணி அதோட ஷேப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதோட விற்பனையும் அதிகமாகும், விவசாயிகளுக்கு ரொம்ப நல்லது. செனசன்ஸை டிலே பண்ணுது. டிலேனா தள்ளி போடுறது. செனசன்ஸ்னால் என்ன சார், ஏஜிங். அனிமல்ஸில் நம்ம வயசாகி போகிறது ஏஜிங்னு சொல்கிற மாதிரி பிளான்ஸுக்கு வயசாகிறத செனசன்ஸ் அப்படிமோ. அந்த செனசன்ஸை தள்ளி போட இது ஹெல்ப் பண்ணுது ஜிப்ரலிக் ஆசிட். ரோசட் ஹேபிட்டில், அதாவது நல்ல பிளான்ஸ் எல்லாம் சுருங்கி போய் கொத்தாக இருக்கும், லீஃபெல்லாம் நெருக்கமாக இருக்கும். இந்த மாதிரி பிளான்ஸ் இருக்கும். ஒவ்வொரு நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ்க்கு இடையில கேப் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் நான் ஜிப்ரலிக் ஆசிடை போட்டேன்னா இன்டர்நோடு இலாங்கேட் ஆகி இப்படி ரோசட், அதாவது கொத்து மாதிரி இருந்த அந்த செடி அப்படியே இலாங்கேட் ஆகி நார்மல் செடியாக வளர்ந்துருது. இன்டர்நோட்லாம் இலாங்கேட் ஆகி இது எதுலன்னா கேபேஜ் அண்ட் பீட்டில். ஸோ தட் அங்கேயும் நமக்கு விளைச்சல் அதிகமான ஃப்ளவரிங் விளைச்சல்லாம் அதிகமாக இருக்கும். அதே போல் கோனிஃபர்ஸில் மெச்சூரிட்டியை வேகப்படுத்துது, துரிதப்படுத்துது. ஹேஸ்டன் அப்படின்னா ஸ்பீடப் பண்ணுறது, துரிதப்படுத்துறதுன்னு அர்த்தம். ஸோ மெச்சூரிட்டியை துரிதப்படுத்துறதுனால சீக்கிரமே கோனிஃபர்ஸில் சீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ தட் விளைச்சல் உங்களுக்கு சீக்கிரம் கிடச்சிடும். ஸோ இதெல்லாம் ஜிப்ரலிக் ஆசிட் பற்றி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து சைட்டோகைனின். சைட்டோகைனசிஸ் அப்படின்னு நம்ம செல் சைக்கிள் செல் டிவிஷனில் படிச்சிருப்போம். சைட்டோகைனசிஸ்னா என்ன, டிவிஷன் ஆஃப் செல். ஸோ அது போல் இங்கே செல் டிவிஷன் ஆக்டிவாக நடக்கிறதுக்கு சைட்டோகைனின் ஹெல்ப் பண்ணுது. எங்கெல்லாம், ரூட் அண்ட் ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம். ஸோ ரூட்டோட டிப்பு, ஷூட்டோட டிப்பில் இருக்கக்கூடிய செல்ஸ், மெரிஸ்டம் செல்ஸ் வேகமாக செல் டிவைட் ஆகிறதுக்கு சைட்டோகைனின் ஹெல்ப் பண்ணுது. யங் லீவ்ஸில் செல்ஸ் டிவைட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பட் அப்போ தான் அந்த பட் வந்து ஃப்ளவராக வரலாம், பிரான்ச்சாக வரலாம். ஸோ அந்த பட்டில் செல் டிவிஷன் அதிகமாக நடக்கிறதுக்கு சைட்டோகைனின் ஹெல்ப் பண்ணுது. ஃப்ரூட் இப்போ தான் சார் காயாகி கனி ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஃப்ரூட்டோட மெச்சூரிட்டிக்கு, க்ரோத்துக்கு சைட்டோகைனின் ஹெல்ப் பண்ணுது. கேலஸில் ஸ்டெம், அந்த ஷூட் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுபோல் எபிக்கல் டாமினன்ஸை ஓவர் கம் பண்ண ஹெல்ப் பண்ணுது. எபிக்கல் டாமினன்ஸ்னால் அதை ப்ரமோட் பண்ணுறது ஆக்சின். ஸோ தட் அதில் சைட்டோகைனினை போட்டிங்கன்னா லேட்ரல் பிரான்ச், ஆக்சிலரி பட்ஸ் எல்லாம்
நிறைய பிரான்ச்சஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சைட்டோகைனின் ஹெல்ப் பண்ணுது. ஸோ எபிக்கல் டாமினன்ஸை ஓவர் கம் பண்ணணும்னா சைட்டோகைனின் வேணும். செனசன்ஸை டிலே பண்ணுது. செனசன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஏஜிங். ஸோ ஏஜிங்கை டிலே பண்ணுது. ஏன்னா நியூட்ரியன்ஸ் எல்லாம் மொபிலைஸ் பண்ணி எல்லா பிளான்ட் பார்ட்டுக்கும் கொண்டு போகிறதுனால எல்லா பிளான்ட்டுக்குமே அந்த நியூட்ரியன்ஸ் போய் ரீச் ஆகிறதுனால அது வயசாகிறது. ஒரு லீஃபோ அல்லது ஃப்ரூட்டோ வயசாகி போகிறத தடுக்குது. லீஃப் ஃபார்மேஷனை துரிதப்படுத்துது, அதிகப்படுத்துது. குளோரோஃபில் ப்ரொடக்ஷனையும் அதிகப்படுத்துது. பயோ அசேன்னு சொல்லுவாங்க. சைட்டோகைனின் இருக்கிற பார்ட்டெல்லாம் எடுத்து ரிசர்ச் பண்ணி அந்த ஸ்டடி, கெமிக்கல் ஸ்டடி பண்ணும்போது எங்கெல்லாம் சைட்டோகைனின் இருக்கோ அங்கெல்லாம் குளோரோஃபில் சிந்தசிஸ் அதிகமாக இருந்துச்சு. லீஃப் புதுசாக ஃபார்ம் ஆகிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ சைட்டோகைனினோட ஃபங்க்ஷன்ஸ் இதுதான். அப்சிசிக் ஆசிட் இப்போ பார்க்கலாம். இட் இன்ஹிபிட்ஸ் பிளான்ட் மெட்டபாலிசம். அப்சிசிக் ஆசிட்னாலே இன்ஹிபிட்டர் தாங்க. பிளான்ட்டில் க்ரோத்தை இன்ஹிபிட் பண்ணுறவர் தான் அப்சிசிக் ஆசிட். ஸோ பிளான்ட்டோட ஓவரால் மெட்டபாலிசம், ரெஸ்பிரேஷன், ஃபோட்டோசிந்தசிஸ்னு வாட் எவர் இட் மே பி, அந்த மெட்டபாலிசம், பிளான்ட்டில் நடக்கக்கூடிய மெட்டபாலிசத்தை இன்ஹிபிட் பண்ணுறவர் தான் அப்சிசிக் ஆசிட். பட் அண்ட் சீட் டார்மன்சியை ப்ரொமோட் பண்ணுவார். இங்கே என்ன சார் ப்ரொமோட்னு வருது ஆனால் இன்ஹிபிட்டார்னுங்கிறீங்கன்னா க்ரோத்தை இன்ஹிபிட் பண்ணுது பாருங்கள். பட்டு டார்மன்சியாக இருக்குது, டார்மன்சி ஆஃப் பட்டை ப்ரொமோட் பண்ணிச்சு, டார்மன்சி ஆஃப் பட்டை தூண்டி விட்டுச்சு அப்படின்னா பட்டு முளைக்கவே முளைக்காது. டார்மன்சினா உறக்க நிலை, தூங்கிக்கிட்டே தான் இருக்கும், முளைக்கவே முளைக்காது. சீடும் தூங்கிக்கிட்டே தான் இருக்கும், முளைக்கவே முளைக்காது. அப்போ க்ரோத்தை அது என்ன பண்ணுது? ஸ்டாப் பண்ணுது. ஸோ பட் அண்ட் சீட் டார்மன்சியை ப்ரொமோட் பண்ணி க்ரோத்தை இன்ஹிபிட் பண்ணுது, மறந்துடக்கூடாது. அப்சிஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ், லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸை இது தூண்டி விடுது. அப்சிஷன்னா என்ன சார்? ஒரு செடி இருக்குது, அந்த செடியில் லீஃப் இருக்குது, பூ இருக்குது, ஃப்ரூட் இருக்குது. இது இந்த செடியோட ஒட்டிகிட்டு இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் சாகடிச்சு இந்த லீஃப் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் கீழே விழுவுறது, ஃப்ரூட்டு கீழே விழுவுறது, ஃப்ளவர் கீழே விழுவுறது. ஸோ ஃபாலிங் ஆஃப் பிளான்ட்லேருந்து லீஃபு, ஃப்ளவரு, ஃப்ரூட் இதெல்லாம் கீழே விழுவுறது தான் அப்சிஷன் அப்படிம்போம். ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரி அப்சிசிக் ஆசிட் அப்சிஷனை ப்ரமோட் பண்ணுது. ஃபால் ஆஃப் ஃப்ரூட் செடியிலேருந்து கீழே விழுவுறது, லீஃப் கீழே விழுது, ஃப்ளவர் கீழே விழுவுறத தூண்டி விடுது. அதே போல் இட் ப்ரிவென்ட்ஸ் சீட்ஸ் ஃப்ரம் டெசிகேஷன். டெசிகேஷன்னா என்ன? தண்ணி இல்லாமல் ட்ரை ஆகி போகிறதுலேருந்து சீட்ஸை காப்பாற்றுது அப்சிசிக் ஆசிட். இதுவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து எத்திலின். எத்திலின் ப்ரமோட்ஸ் ரூட்டிங் அண்ட் ரூட் ஹேர். ஸோ ரூட் ஃபார்மேஷனை ப்ரமோட் பண்ணுது, ரூட் ஹேர் அதிகமாக வரதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ரூட் ஹேர் தான் வாட்டர் அண்ட் மினரல்ஸை அப்சார்ப் பண்ணும். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் வாட்டர் அப்சார்ப்ஷனுக்கு இந்த ரூட் ஹேர் தான் வேணும். அதை அதிகப்படுத்தி கொடுக்கறது எத்திலின் தான். அதுக்கடுத்து ரைஸில் இன்டர்னோட் அண்ட் பீட்டியோல் இலாங்கேஷனுக்கு, நீளமாக வரத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. ரைஸ் எங்கே இருக்கும்? இந்த பார்த்தீங்கன்னா தண்ணியில் தான் அந்த செடியை வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க, நாற்று, அந்த யங் நாற்று. ஸோ அதில் வந்து நமக்கு எத்திலின் அப்ளை பண்ணினோம் அப்படின்னா சீக்கிரமாக அது இன்டர்னோட், பீட்டியோல்லாம் இன்க்ரீஸ் ஆகி அது வாட்டர் ஏரியாவை விட்டு வெளியே வரும். அதே போல் சில ரைஸ்லாம் தண்ணியில் வளரும். ஸோ அந்த தண்ணியில் வளர்கிற ரைஸ் எல்லாம் அதோட லீஃப் வந்து வாட்டர் ஏரியாவுக்கு மேலே வந்து நல்லா ரெஸ்பயர் பண்ணி நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, ஈல்டு அதிகமாக கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ப்ரொமோட்டராகவும் செயல்படும், இன்ஹிபிட்டராகவும் செயல்படும் எத்திலின். ப்ரொமோட்டராக என்ன சார் செயல்படுது அப்படின்னா பட் அண்ட் சீட் டார்மன்சியை பிரேக் பண்ணுது. எக்ஸாம்பிளுக்கு பொட்டேட்டோ டியூபரில் பட் டார்மன்சியை பிரேக் பண்ணுது. கிரவுண்ட் நட்டு, பீனட் பட்டர் சாப்பிட்றோம்ல, கிரவுண்ட் நட்டில் சீட் டார்மன்சியை பிரேக் பண்ணுது. ஸோ க்ரோத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஃப்ளவரிங் இன் மேங்கோ, பைனாப்பிள் அண்ட் குக்கும்பர். இதில் எல்லாம் நமக்கு ஃப்ளவரிங்கை எம்பிசி ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைனா சிபிஎம் ஞாபகம் வச்சுக்கோங்க. குக்கும்பர், பைனாப்பிள் அண்ட் மேங்கோ சிபிஎம் ஞாபகம் வச்சுக்கலாம். என்னென்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டின்னு சொல்லுவாங்க சிபிஎம்மை. ஸோ குக்கும்பர், பைனாப்பிள் அண்ட் மேங்கோ இதில் வந்து ஃப்ளவரிங்கை இன்டியூஸ் பண்ணுது. குக்கும்பரில் பர்டிகுலராக ஃபீமேல் ஃப்ளவர்ஸை இன்டியூஸ் பண்ணுது. ஃபீமேல் ஃப்ளவர்ஸில் தான் ஓவரி இருக்கும். ஸோ அது மெச்சூர் ஆகி ஃப்ரூட்டாக வரும். ஸோ குக்கும்பர் அதிகமாக விளைச்சல் அதிகப்படுத்துறதுக்கு நமக்கு எத்திலின் ஹெல்ப் பண்ணுது. ஃப்ரூட் ட்ரை பண்ணிங்க ப்ரமோட் பண்ணுது, சீக்கிரம் ஃப்ரூட்ஸ் பழுக்கிறதுக்கு. இப்போ கூட புகை போட்டு பழுக்க வைக்கிறாங்க, ஆவி போட்டு பழுக்க வைக்கிறாங்களா, அது எத்திலின் தான். ஓகே, ஸோ ஃப்ரூட் ட்ரை பண்ணிங்கன்னு டொமேட்டோ, ஆப்பிள், பனானாக்கெல்லாம் நமக்கு எத்திலின் ஹெல்ப் பண்ணுது. இன்ஹிபிட்டாராக என்ன வேலை செய்யுது? ஏன்னா எத்திலின் வந்து ப்ரொமோட்டராகவும் செயல்படுது, இன்ஹிபிட்டராகவும் செயல்படுது. செனசன்ஸையும் அப்சிசனையும் ப்ரமோட் பண்ணுது. அப்சிஷன்னா என்ன? ஃப்ரூட்டு, லீஃபு, ஃப்ளவர் இதெல்லாம் ஃபால் ஆஃப் ஆகிறதுன்னு பார்த்தோம். ஸோ அப்சிஷனை ப்ரமோட் பண்ணுது. செனசன்ஸ்னால் என்ன? ஏஜிங், அதையும் ப்ரமோட் பண்ணுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 5 பிளான் க்ரோத் ரெகுலேட்டருக்குமே ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய இந்த மாதிரி மார்க் ஸ்கோரிங் டாபிக்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.